விநாயகமூர்த்திக்கு ஜெய். நானிலம் போற்றும் நன்னிலம் நகரின் முடிகொண்ட நாட்டிற்கு வடபாகத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரசித்தி விநாயக பெருமானின் ஆசையோடு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல என் கிராமிய கலைஞர்களுக்கு என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதில் முதல்ல போயிருக்க அந்த அடுத்தது கிருஷ்ணகிரி திரு அரவிந்த்ராஜ், திரிபுலம் சிவபாலன் சார், சிவகாசி விஸ்வநாத், மதுரை ராஜேஷ், பழனி பார்த்திபன், அதை பெரிய நம்ம ஷிகார் மாங்குடி ஷிகார் பிரகாஷ், பாபு, வடவாதி மங்கலம் அர்ஜுன், புதுப்பத்தூர் நினைவில் வாழும் சலிமன்ன, நினைவில் அவர் இல்லாதனால நினைவில் வாழும் சலிமன்ன, புதுப்பத்தூர் திரு பிச்சுமணி அவர்கள். அடுத்தது என உடன்பிறவா சகோதரர் திரு கிங் பைசல் மங்கைநல்லூர். இதனை விட்டு போன அனைத்து கிராமிகளை, அதாவது இன்னும் இருக்காப்புல வெங்கடேசன் பழக்கம், அதாவது அமையப்ப வெங்கடேசன், அனைத்து கிராமிய கிளைகள் நிகழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுக்கு. ஏன்னா கிராமிய கலைகள் தான் நமக்கு தமிழ் வருஷ பிறப்பினாலே நமக்கு கிராமிய கலைகள் தான் முக்கியம். ஆய கலைகள் இருந்தாலும் நமக்கு தமிழ் கலைகள் தான் முதல்ல முக்கியம். ஏன்னா அவங்கள ரூபமாக தான் சுவாமி நமக்கு காட்சி கொடுக்குது. முதல்ல காளியம்மனாக எடுத்துங்களேன், அந்த ஸ்வரூபமாக தான் நமக்கு அம்பாள் காட்சி கொடுக்குறோம். அதனால தான் நம்ம மாரியம்மன் கோயிலில் மட்டும் காளியம்மனை பேசிங் பண்ணுறோம். அக்காவும் தங்கியும் சேர்த்து பார்க்கணுங்கிற ஒரு ஃபால்ஸ் வச்சுருக்கோம். சில இடத்துல இப்போ தீமி திருவிழாவில் ரெண்டு அக்காவுமா போயிடுறான், அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும், இது விட்டு போன அனைத்து கிராமிய கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க என்னிடக்க, அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ட்ரூப்பில் நாங்கள் சர்வமங்கல சுப நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். இப்போ கிராமிய கலை நிகழ்ச்சி யாராவது கேட்டால் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாங்கிறது இருக்கோம். அதில் தான் முதல்ல இப்போ அவங்க டைப்பிங் முதல்ல எடுத்திருக்கோம். எங்கள் சர்வமங்கல சுப நிகழ்ச்சி நிலையத்தின் இளம் புயலாக நாங்கள் இப்போ கேட்டாலும் மேலத்துக்கு வரக்கூடிய இளம் புயல் திரு சூரிய பிரகாஷ்க்கு என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பழக்கமானாலும் திரு மனோகரன் எனக்கு என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுமாரி எங்கள் வீடு எலக்ட்ரிஷியன் திரு ராஜீவ்காந்திக்கு மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை விட்டு போன அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களோட நீங்கள் யார் பையன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவனுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதரன் திரு நிக்னேஷ்க்கு என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை விட்டு போன மளிகை கடை பூக்கரக்காரங்க அனைத்து காரங்களும். இதுக்கப்புறம் என்னோட அனைத்து ஆலய நாட்டாண்மைகளுக்கும் நன்றி. முதல்ல என்னோட எப்போதுமே எனக்கு உடன்பிறவா சகோதரர் எந்த நாள் கிழமையாக இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதாலும் இப்போ நான் நடுப்புற வச்சுருந்தேன். என்னோடய உடன்பிறவா சகோதரருக்கு கேது வரதாக வச்சுருந்தேன் சிம்மராசிக்கு. அவங்க தான் நான் இப்போ பேஸ் பண்ணுறேன். திரு வீரமணி அண்ணனுக்கு என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தது திரு வைத்தியலிங்க சார், அவர்கிட்டயே அவர் ஸ்கூல்லையே படித்து இப்போ நான் அவர்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெருமையாக இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் நான் வருஷத்தில் நம்ம ஒரு பேசிக்காக நான் அதை பாராட்டிக்கிறேன், பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்டயே நாங்கள் படித்து இப்போ அவர்கிட்டயே நான் சம்பளமும் வாங்குகிறேன். இப்போ என்ன எப்படின்னு பார்த்தீங்க, அது பெரிய விஷயமாக பாக்கியமாக கருதுகிறேன். அங்கே உள்ள திருமதி உஷாக்காக்கு என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நம்ம பனங்குடி திரு சாமிநாத மாமாவுக்கு என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் என்னென்னா 20 வருஷத்துக்கு மேலே 25 வருஷம் தாண்டி எடுத்து அப்பேற்பட்ட திரு அலமாங்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர், மேற்கு பார்த்த அபிமுகம் திருப்பினாலே மேற்கு பார்க்கத்தானே, அப்பேற்பட்ட ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் நிர்வாகியாகக்கூடிய திருமதி பாபுமா அவர்களுக்கு என்னோட தமிழ் புத்தாண்டு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மகளிர் குழுவினருக்கும், இதில் அனைத்து பனங்குடி மகளிர்களுக்கும் குழந்தைகளுக்கும், பனங்குடியில் மெயினாக எனக்கு குழந்தைகள் தான் முக்கியம். நம்ம இந்த அலங்காரம் பண்ணணுன்னா சாமி இந்த நகையை சாத்துங்க, இந்த புடவையை சாத்துங்க, இந்த வேஷ்டியை சாத்துங்கன்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுக்குறதே திருமதி தர்ஷினி. அந்த பையன் பேர் தெரில, குட்டிமா தர்ஷினி. இவங்களாம் தான் ஒரு குரூப்புகள் பசங்க இருக்குது. அந்த பசங்கள் தான் அந்த அபிஷேகம் பண்ணி நான் பிரதோஷத்தனைக்கு அலங்காரம் பண்ணுறேன்னா அந்த பசங்களோட தூண்டுகள் தான். அதை எடுத்து கொடுக்கறது, இதை பண்ணுறது, பூ எடுக்கிறது, அதோட லேடிஸ்கள் எல்லாருமே. அனைவருக்கும் என்னோடய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதேமாரி நன்றி கேட்ட நாயகி ஊராக இருந்தால் கூட என்னோட இப்போ சமீப காலமாக மொபைல் மூலிமா வாட்ஸ்அப் மூலியமாக பேசிகிட்டு இருக்க திருமதி சுகன்யா பிரகாஷ்க்கு என்னோட
தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி கிட்ட எங்கள் ஊர் தான், அது நான் பேசிட்டு ஊர் சொல்ல விருப்பப்படலை. அங்கே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து மகளிருக்கு அனைத்து குலதெய்வக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதில் இன்னும் விட்டு பேர்கள் நிறைய பேர் இருக்குது. விட்டு பேர் அனைத்து என்னோடய சாஸ்திரிகளுக்கு கோயில் அர்ச்சகராக இப்போ எனக்கு ரொம்ப நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் ஹெல்ப் பண்ண நாளைக்கே மணி தான் வரான். மணிக்கு நன்றி. எல்லாத்துக்குமே ஒரு வசூல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொன்னால் என்னோடய பெரிய நிறைய டிக்கெட் இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரு பந்தமாக சொந்தத்தில் கிடையாது, எல்லாருமே எனக்கு இப்போ இவர்கள் தான் சொந்தம்னா பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போ இவர்கள் தான் எங்களுக்கு சொந்தம். குடும்பம்னாலே இப்போ எங்களுக்கு இவங்க தான் எல்லாருமே. முத்துக்குமார்னு ஒரு கிராமிய கலைஞர் இருக்காப்புல, அவங்களுக்கு திருச்செங்கோடு அவங்களுடைய பூர்வீகம்ல இருக்கவங்க மெயினாக என்ன பேசுவாப்பில். எல்லாருமே அந்த கலைஞர்கள் அனைத்து பேருமே என்னோட ஒரு பெருமிதமாக ஒரு ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அதை பேசிக்காக அந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அனைவருக்கும். ஏன்னா புலிவு கந்தான்னா நான் எங்களால் கூப்பிட்டாங்க என்னோடய நிகழ்ச்சியை அவங்க நிகழ்ச்சிக்கு தரப்பு விஷயமாக போக முடியல. மேலும் நிகழ்ச்சி கிட்டக்க பண்ணணும்னு பார்த்தா கிங் பை சொல்லணுக்கும் என்னோட இன்றைக்கி ஏதோ விருது வாங்கினாங்க. அதை கிஃப்ட் விருது ஒன்று வாங்கியிருந்தா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதோட நம்ம இதுக்கு அதனால் கூப்பிட்டாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய திரு சரவணா ஆட்டோ கலை இந்த எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேட்டதெல்லாம் செய்யக்கூடிய கற்பகத்திரவாக இருக்கக்கூடிய வரசித்தி விநாயகர் பெருமானுக்கு முதல்ல என்னோட நமஸ்காரம். அடுத்தது ஆண்டிப்பந்தல்வின் ஸ்ரீ பூர்ணபிஸ்லாம்பிகா சமேத ஹரிகரபுத்திர சுவாமிக்கு என்னோட மனமார்ந்த நமஸ்காரம். அடுத்து பார்வதீஸ்வர பெருமானுக்கும் அன்னை பார்வதீஸ்வர பெருமைக்கும் அம்பிகைக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு எல்லாருக்குமே நமஸ்காரம் பண்ணாதான் நமக்கு அதான் சொல்கிறது. கோடி சூரிய பிரகாசமாய் கோவிலுக்குள்ளே வீட்டிற்கு கோமலமே உன்னை கண்டு நமஸ்காரம் செய்த முதல் வார்த்தையை நமஸ்காரம் பண்ணுறது தான். அடுத்தது சித்ரா தேவி பிரார்த்திட்டு ஒரு விதத்தில் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கா, இன்னும் எங்கள் அதில் ஏற்றுக்கலை. அதாவது சந்ததிகள் மறைஞ்சிட்டா இன்னும் அவளுக்கு அந்த எண்ணங்கள் வரலை. ஒரு சில காரா மட்டும் அவளுக்கு கும்பைக்கு பணம் அனுப்பிச்சுட்டுருக்கா. இதில் எனக்கு எப்படின்னா நான் பூஜை பண்ணுற ஊருக்காராலும் எங்கள் அம்மாவாத்துக்காராலும் குலதெய்வக்காராலும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கும். அவள் நாங்கள் அங்கே போகிறது அவள் இங்கே வருதுங்கிற மாரி ஒன்றா இருக்கும். இதில் என்னோடய குலதெய்வக்காரங்க எல்லாருக்குமே இதில் தீபான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் நரிக்குடியில் அங்கே உள்ள பசங்களுக்கு என்னோட இதுக்கு விட்டு போன நிறையா கிராமிகள் இருக்காப்புல. இல்லை சொரக்குடிக்கு அபிஷேகத்துக்கு வந்தாலும் இங்கேருந்து அங்கே பிரசாதம் கொடுக்கறதுக்கு அவளுக்கு நான் எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு நம்பர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய திரு செந்தில் மாமாவுக்கு என்னோட வருஷப்பிறப்பு நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அந்த மாமா பேர் தெரியாது, இன்னொரு மாமா பேர், அவருக்கு என்னோட நமஸ்காரம். ஏன்னா அவளும் இங்கே நடுவச்சேரிக்கு தான் ஜாயின் பண்ணி வருவாள். அவளுக்கு என்னோட மனமார்ந்த நமஸ்காரம், வருஷப்பிறப்பு நமஸ்காரம். எல்லாருக்கும் சீதலாதேவியும் தீமீதி காணாத மறைமன். அதான் இப்போ ராகுகேது பயிற்சி வருது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு 11 ஞாயிற்றுக்கிழமை தீமிதி காணாத மறைமனுக்கு தீபம் போட சொல்லியிருக்கா. ஏன்னா அம்பாள் தான் அங்கே தான் சந்தோஷமாக இருக்கான். முழுமையாக ஞாயிற்றுக்கிழமை தான் மாறிக்கு உகந்தது. யாரு கடன் ஆனாலும் மாறி கடன் ஆகாது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை தீபம் போடுங்க மறக்காமல். ராகுகேது பயிற்சியால் அந்த அம்பிகைக்கு அமாவாசை அன்னைக்கு வர ராகுகேது பயிற்சி சனிக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு குளிர அபிஷேகம் பண்ணுங்க. ராகுகேது பயிற்சியிலேருந்து தர்மம் வெல்லுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நான் பால் குடம் எடுக்கிறேன். மணி முதல் அனைத்து நண்பர்களும் வந்திருந்து, அதாவது அம்மையப்பன் மணி முதல் அனைவரும் வந்திருந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகர் ஆசிரியோடு ஸ்ரீ நடுவச்சேரி மகாராணியாக இருக்கக்கூடிய சித்லாதேவி மகாமாரி நாளையுடைய பால்குடத்தில் விழாவை வருகை என வரவேற்று அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.